இதற்கு முன்னாலெல்லாம் தேர்தல்கள் நடக்குமே, ஆனால் ஒருவருக்கொருவர் அபிப்பிராய வேதமான பேச்சுக்களை பேசுவது தகாது என்று கருதி அந்த கூட்டத்திற்கு இந்த நபர் போகாமலும் இந்த கூட்டத்திற்கு அந்த நபர் போகாமலும் இருக்கிறது ஒரு காலத்து பழக்கம். இப்பொழுது அப்படி அல்ல. எங்கே மெஜாரிட்டியான நபர்கள் ஏகோபித்திருக்கிறார்களோ அதை போய் மைனாரிட்டி கலைப்பது, அதற்கு போலீஸ் ஆதரவு கொடுக்கும்படி மந்திரிகள் அவர்களை தூண்டுவது என்பது இன்றைய நிரந்தர முடிவு. கொஞ்ச நஞ்சமல்ல, ரகசியம் அல்ல. அதோடும் கூட எந்த காரணத்தின் மூலமாக எந்த கேஸில் சிறைக்கு சென்றிருந்தாலும் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு விடுதலை செய்கிறோம், உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு பெரோல் என்பதை தந்து அவர்களை விட்டு தேர்தல் மீட்டிங்கை உழைக்கச் செய்வதற்கு ஒரு பெரிய திட்டம். இது நடைபெற்றது, நடைபெறுகிறது, நடைபெறவும் காத்திருக்கிறது. சிரமத்தில் இருக்கிறவர்கள், தண்டனையில் இருக்கிறவர்கள், சட்டம் தெரியாதவர்களுக்கு நீங்கள் இந்த தேர்தலுக்கு ஒத்துழைத்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று பெரோல் கொடுத்தால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன ஆசை இருக்காது? அப்பொழுது அவர்கள் என்னென்ன தவறான பேச்சை பேச துணிய மாட்டார்கள். அப்படி பேசுகிற பொழுது பொதுஜனம் ஆத்திரமடைந்து நீ துரோகியாக மாறினது மாத்திரமல்லாமல் நல்லவர்களையும் இழிவாக சொல்லுகிறாயே என்று அவர்கள் மீது அவர்கள் கேள்விகளை போடுகிற பொழுது, கேட்கிற பொழுது இந்த நல்லவர்கள் பலாத்காரவாதி ஆகிறார்கள், மந்திரிகளால் தூண்டிவிடப்பட்ட பலாத்காரவாதிகள் நியாயவாதிகளாக மாறுகிறார்கள். இதுதான் அகிம்சை சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட சர்க்காருடைய கைங்கரியம் இந்த நாட்டிற்கு. இதை சொன்னால் சொல்லுகிறவன் மீது கோபம். இதை 4 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்காக உள்ள ஒருவன் சொன்னால் அவனை எப்படியும் ஒழித்துப் போட வேண்டும் என்று திட்டம். இம்மாதிரியான முறைகள் நடைபெறுவதோடு மாத்திரமில்லாமல் சட்டசபை நடைபெறுகிற இடங்களும் அங்கே ஏற்படுகிற விவாதங்களும் ஏதாவது ஒரு முறையை அனுசரித்து, ஒரு நியாயத்தை அனுசரித்து நடைபெறுகிறதா என்று கேட்டால் நியாயத்திற்கும் முறைக்கும் அங்கே சம்பந்தம் கிடையாது. மெஜாரிட்டி ஒன்றுதான் அங்கே சம்பந்தம். எந்த அளவுக்கு சட்டசபை போயிருக்கிறது என்று கேட்டால், திருநெல்வேலி ஜில்லாவிலே ஒரு கண்மாய் சில லட்சம் ரூபாய்கள் செலவழித்து மராமத்து செய்து சில டன் தானியம் வந்து விட்டதாக பட்ஜெட்டிலே அச்சடிப்பு. அங்கே அந்த கண்மாயில் ஒரு மண்வெட்டி மண் கூட வெட்டி போடப்படவில்லை. அது பழைய நிலைமையிலேயே இருக்கிறது, போட்டோ எடுத்து பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமை. இதை எதிர்க்கட்சி மெம்பர்கள் நாங்கள் போயிருந்த சமயத்தில் கிளப்பி இந்த சட்டசபையில், ஐயா இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு மராமத்து நடந்து இவ்வளவு டன் தானியம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கண்மாய் வெட்டே ஆகவில்லையே, இப்படி ஒரு பட்ஜெட் வந்திருந்தால் இது பரிசீலிக்க வேண்டாமா என்று கேட்டால், இல்லை மராமத்தாகி இருக்கிறது, பொய் சொல்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுவது மந்திரிகளுடைய கடமை. அப்படி சொல்ல அவர்கள் துணியவில்லை. ஏனென்று கேட்டால் 100 குழி மண் என்று கணக்கெழுதி இருந்த இடத்தில் 10 குழி மண்ணாவது வெட்டப்பட்டிருந்தால் தானே அவர் அதை சொல்லலாம். ஒன்னும் சொல்ல முடியாத நிலைமையில் யோசித்து பார்த்து வேறு என்ன செய்வது இந்த தர்ம சங்கடத்திற்கு துணிந்து சட்டசபையில் எழுந்திருந்து அது அச்சுப்படை என்று சொன்னார் ஒரு மானமில்லாத முறையில் மந்திரி. இக்கண்ணா இல்லன்னா இச்சன்னா பானா சேனா இவைகள் விலகி இருந்தால் அச்சுப்பிழையாக இருக்கலாம். ஒரு பெரிய வாசகம், நடைபெற்ற விஷயம், நடந்து முடிந்து போன விஷயம், அதற்காக பணம் கொடுக்கப்பட்ட விஷயம், இது ஒரு பெரிய அச்சுப்பிழையாக இருக்க முடியுமா என்றால் இது நம்முடைய காலப்பிழையை தவிர அச்சுப்பிழை அல்ல. இப்படிப்பட்டவர்களும் ஒரு மந்திரிகளாய் இவர்களுக்கு எழும் ஒரு நாடு வாழ வேண்டியிருக்கிறது என்ற காலத்தை தான் நாம் பிழையாக கருத வேண்டுமே தவிர இது என்ன அச்சுப்படை இருக்குமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. அதற்கு மறு கேள்வி, அப்படியானால் ஐயா அது சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட நிதி என்ன ஆயிற்று என்று கேட்டால் நோட்டீஸ். அந்த நோட்டீஸுக்கு அப்புறம் பதில் என்ன என்று கேட்டால் காலவரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டது. அவ்வளவு. இதற்காவது ஸ்பீக்கர் என்னையா இப்படி ஒரு அச்சுப்படை இருக்குமா என்று கேட்க முடியுமா என்று கேட்டால் முடியாத நிலைமையில் இருக்கிறது கட்சி கட்டுப்பாடு. நல்லவர்கள் கூடி கட்சியை சேர்க்கிறோம், சேர்த்ததின் பிறகு கட்சி வாழ வேண்டும் என்பதற்காக நல்லவர்களை புறக்கணிக்கிறோம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஊழல். இப்படி ஜனநாயகம்
சீரழிகிற பொழுதுதான் சிரமங்கள் ஏற்படுகிறது. இன்னும் அங்கே நடக்கிற மத்திய சர்க்காருடைய நிர்வாகங்களை நினைத்து பார்த்தால் அங்கே கட்டப்படுகிற அணைகள் எல்லாம் திறக்கப் போகிற காலத்திலேயே ஒழுகிக் கொண்டிருக்கிறது, திறந்த பிறகல்ல. அப்பொழுது நம்முடைய நாட்டிலே உள்ள சில துணிந்த பத்திரிகை நிருபர்களும் அந்நிய நாட்டில் உள்ள பத்திரிகை நிருபர்களும் என்னையா இது ஒழுகிறதே என்று அதை சுட்டிக்காட்டி பெரிய மந்திரிகளிடத்தில் பிரதம மந்திரி நேரு அவர்கள் உள்பட அவர்கள் அதை சொன்னால் அது ஒழுகவில்லை, அது கசிகிறது, இட் இஸ் நாட் லீக்கிங், இட் இஸ் ஒன்லி சட்டிங் என்று பதில் சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய மனச்சாட்சியும் மறத்து போயிருக்கிறது. என்ன பரிதாபமோ விளங்கவில்லை. இதை செய்கிற நபர்கள் மிகப்பெரியவர்கள், இதை சொல்லுகிற நான் மிகச்சிறியவன். ஆனால் நியாயம் என் பக்கத்தில் இருப்பதால் மிகச்சிறியவனும் இதை துணிந்து சொல்ல துணிகிறேன். அது தவிர இந்த நிலைமையில் ஒரு நாடு போகுமே ஆனால் அந்த நாட்டினுடைய கதி என்ன, மக்களுடைய கதி என்ன? நியாயமாக மனச்சாட்சி பூர்வமாக நியாயம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் கூட செய்ய சக்தி இல்லை, பயப்படுகிறார்கள். அகிம்சை என்பதின் பெயரால் நடத்தப்படுகிற கொலைகள், அகிம்சை என்பதின் பெயரால் நடத்தப்படுகிற துப்பாக்கி பிரயோகங்கள், அகிம்சை என்பதின் பெயரால் நடத்தப்படுகிற நீதி புரட்டுக்கள், அகிம்சை என்பதின் பெயரால் தூண்டிவிடப்படுகிற கலவரங்கள் அளவில்லை. ஆனால் இதை சொல்லுகிறவனையே அதை செய்கிறவன் என்று பட்டம் சூட்டுகிறார்கள். சர்க்கார் அறிக்கைதான் சட்டப்படி பத்திரிகையில் போட முடியும், எதிர்க்கட்சிக்காரன் சொல்லுவதற்கு பத்திரிகையும் போட பயப்படுகிறது. ஏனென்று கேட்டால் முன்னால் எல்லாம் பத்திரிகைகள் என்று சொன்னால் அந்தஸ்துடையவர்கள் பத்திரிகை நடத்துவார்கள், தக்க செய்திகள் பத்திரிகைகளில் வரும். ஒரு 100 புஸ்தகத்தை படித்து தெரியக்கூடிய அறிவை ஒரு சில பத்திரிகையில் படித்தால் ஒருவன் புரிந்து கொள்ள முடியும். அந்த காரணத்தைக்கு மாறி பேப்பர் கோட்டா என்று ஒன்று வந்துவிட்டபடியால் பத்திரிகை யாரும் நடத்த துணிந்து ஒரு சில பத்திரிகையை அச்சடித்து விட்டு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் கணக்கு போட்டுவிட்டு பேப்பர் கோட்டாவிலே வெள்ளை காகிதத்தை விற்பதிலேயே பத்திரிகை நடத்துவதற்கு நிறைய லாபம் கிடைக்கிறது. இந்த அக்கிரமம் நடைபெறுவதால் யார்தான் பத்திரிகை நடத்துவது என்பதற்கு அடையாளமே புரியவில்லை. எவருக்கும் பத்திரிகை நடத்த துணிவு ஏற்படுகிறது. இதற்கு ஒரு கட்டுப்பாடு, இதற்கு ஒரு தடை இருக்கிறதா என்றால் கிடையாது. இதில் பத்திரிகையில் வருகிற செய்தியோ முன்னுக்கு பின் சம்பந்தமே கிடையாது. யாரையும் பாராமல் பேட்டி கண்டோம் என்று துணிந்து எழுதுகிறது. சும்மா இருக்கிற பொழுதே இவரும் அவரும் காகிதம் பரிமாறிக்கொண்டார் என்று எழுதுகிறது. சும்மா இருக்கிற பொழுதே டங்காலில் பேசினார்கள் என்று எழுதிக் கொள்கிறது. இந்த அளவுக்கெல்லாம் இது துணிச்சல் வருகிறது என்றால் என்ன என்று கேட்பீர்களே. ஆனால் அரசாங்கத்தில் கேட்பதற்கு நீதி இல்லை, மக்களால் ஒன்றும் செய்ய சக்தி இல்லை, இடையிலே இருந்து இந்த தொழில் நடத்துகிறவனுக்கு மானம் இல்லை. இத்தனை நிலைமையும் யோசிக்கிற பொழுது இந்த நாடு கொஞ்சமாவது உருப்பட வேண்டுமானால் இதற்கு ஒரு நல்ல எதிர்சக்தி வேண்டும், இது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு புண்ணிய கைங்கரியத்தை தவிர இதில் எந்த விதமான லாபமும் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு இல்லை. இதில் வேடிக்கை என்ன என்று கேட்டால், ஆளும் சர்க்கார் ஒரு ராஜாவை தேர்தலுக்கு கேண்டிடேட்டாக போட்டால் அவர் ஜனநாயகவாதி. அதே நிலைமையில் எதிர்க்கட்சியிலே ஒரு ராஜா நின்றால் அது ராஜா கட்சி. சொல்லுகிற நபரிடத்தில் ராஜா கிடையாதா? ராஜாக்கள் எல்லாம் போய் ரொம்ப காலம் ஆயிருப்பது. அவர்களோடு சேர்ந்து நின்றால் அவர் ராஜா அல்ல, எதிர்க்கட்சியில் சேர்ந்தால் அவர் ராஜா என்ற கெட்ட பெயரை வைத்துக் கொள்கிறார். பிரச்சாரத்திலே ராஜாக்கள் ஒழிய வேண்டும், தர்பார்கள் ஒழிய வேண்டும் என்று பேச்சு. அதே நேரத்தில் மந்திரிகள் சுற்றுப்பிரயாணம் வருகிற காலத்தில் மந்திரிகள் ஊர்வலம் வந்தார்கள் என்று எழுதினால் அவர்களுக்கு மரியாதை குறைச்சலாக இருக்கிறது. மந்திரிகள் பவனி வந்தார்கள் என்று ராஜபவனியை சேர்த்துக் கொள்ள அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். வாய்ப்பேச்சு அவர்கள் ஒழிய வேண்டும் என்று செய்கை அந்த ஸ்தானத்தை தான் அடைந்து கொஞ்சம் அலங்காரப்படப்படாதா என்று உள்ள ஆசை. ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் ஒழிய வேண்டும் என்று இருக்கிற பொழுது என்னென்ன நபருக்கோ சக்கரவர்த்தி என்று தொழில் பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் அந்த சக்கரவர்த்தி பெயரை சேர்த்துக் கொள்கிறது. இதுவும் தவிர எங்காவது ஒரு நல்ல நபர் எதிர்க்கட்சிக்கு போக நினைப்பாரே, ஆனால் அவருக்கு சொந்த குடும்பத்திற்கு போய் என்னென்ன முறையில் கான்ட்ராக்ட் தர வேண்டுமோ
அல்லது என்னென்ன முறையில் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கொடுக்க வேண்டுமோ, அல்லது என்னென்ன முறையில் அவர்களுக்கு பயமுறுத்தல் கொடுக்க வேண்டுமோ, அல்லது என்னென்ன முறையில் அவர்கள் மீது கேஸ் போட வேண்டுமோ, இதெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக முன்தினருக்கு ஒத்து வராதவனால் பிந்தினது, பிந்தினருக்கு ஒத்து வராதவனால் அதற்கு பிந்தினது, அதற்கு பின்னருக்கு ஒத்து வராதவனால் அதற்கு பிந்தினது. இத்தனையும் பகிரங்கமாக நடைபெறுகிறது. இதில் எந்த அதிகாரியை எந்த இடத்திலிருந்து எந்த நேரம் மாற்றுகிறது, ஏன் மாற்ற வேண்டும், எதற்காக மாற்ற வேண்டும் என்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. யாரும் கேட்க முடியாது, எவரும் சொல்ல லாயக்கில்லை. ஸ்தானங்கள் வருகிற பொழுது சீனியாரிட்டி படி கொடுக்கிறார்களா அல்லது திறமையை பொறுத்து கொடுக்கிறார்களா என்றால், சீனியாரிட்டி என்பதும் நீண்ட காலம் உழைத்தவர்கள் என்பதும் திறமை என்பதும் புறக்கணிக்கப்பட்டு மிதிபட்டு கிடக்கிறது. அக்கிரமத்தை செய்ய துணிகிற அதிகாரி யாராரோ அவருக்கு என்னென்ன முறையில் ப்ரமோஷன் உண்டோ அவ்வளவும் கிடைக்கிறது. இதை கேட்பதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. இதில் யாரும் எதையும் துணிவதற்கு மார்க்கவும் இல்லை. இதில் அந்நிய நாட்டு விவகாரங்கள் வருகிற பொழுது அகிம்சை பலமாக பேசப்படுகிறது. உள்நாட்டு விவகாரம் வருகிற பொழுது கோடி கோடியாக பணத்தை செலவழித்து போலீஸ் பலம் அதிகரிக்கப்படுகிறது.